Hey also guys, welcome back to my channel YouTube CC. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு கலர் கரெக்ஷன் தான். என்னோட சேனலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் கொஞ்சம் வீடியோஸாவே வந்துட்டு நான் வந்து கலர் கரெக்ஷன் அப்படிங்கறத வந்து என்னோட வீடியோஸ்ல ஸ்லோவா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி வந்து பண்ணா ப்ராப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ அந்த வீடியோ தான் இது. சோ மேபி இந்த வீடியோ மூலமா நீங்களும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து லேர்ன் பண்ண முடியும் கண்டிப்பா. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து ஃபஸ்ட் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஆல்ரெடி நான் வந்து கிளிப்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ண அப்புறமா நான் டேரெக்டாக வந்துட்டு கலர் பேனலுக்கு வந்து போயிட்டேன். ஸோ கலர் பேனலில் போன அப்புறமா ஸோ இங்கே தான் நான் வந்து யூஸ்வலி வந்து கலர் கரெக்ஷன் எல்லாமே வந்து பண்ணுவேன். நார்மலாக வந்து எல்லாருமே இங்கே தான் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு நான் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லுமெட்ரி ஸ்கோப் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த லுமெட்ரி ஸ்கோப் கிராஃப் அப்படின்றது வந்து ரொம்பவே சிம்பிள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா. ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த ஜீரோஸ் அப்படின்றது பிளாக் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு பிளாக்ஸை நான் வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே தெரியும். ஸோ இந்த மிடில் இருக்கிற இந்த சின்ன சின்ன டாட்டட் லைன்ஸ் ஒயிட் லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த சப்ஜெக்ட் அந்த வீடியோக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு அந்த கிராஃபில் வந்து தெரியும். ஸோ எங்கே சேஞ்சஸ் நடக்குது, அந்த எந்த சைடில் வந்து அந்த கிராஃப் போகுது அப்படின்றது. ஸோ யூஸ்வலி வந்துட்டு இந்த ஜீரோ லைனை டச் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் பிளாக்காகவும் இருக்கும். நார்மலாக வந்துட்டு சப்போஸ் அந்த லைனை நீங்கள் வந்துட்டு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோவாக உங்களோட வீடியோஸில் வந்து பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ரஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பிளாக்ஸ் வந்துட்டு பிளாக்காக இருக்குது. பட் ஆனால் அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கிராஷ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதுவே நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து புரியும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நார்மல் ட்ரூ கலர்ஸ் கிடையாது. ஸோ இது மாதிரி தான் வந்து ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து அந்த ஜீரோக்கு மேலே உங்களோட பிளாக்ஸை வந்து வைக்கிறது அப்படின்றது பெட்டர். ஸோ சேம் அதே தான் வந்துட்டு இந்த 100 அப்படின்ற லைனும். ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போஷர் பண்ணுறப்ப வந்துட்டு அந்த 100 லைனை வந்து டச் ஆகாமல் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்த 100 லைனை எல்லாமே வந்து டச் ஆகி இருக்கிறதுனால ஸோ ஃபுல் ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் வெக்டார் ஸ்கோப்ஸ் பார்த்து தான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இமேஜ் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெக்டார் ஸ்கோப். அதுவும் முக்கியமாக உங்கள்கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் லெவல் மானிட்டர்ஸ் இல்லை அப்படின்னா சப்போஸ் உங்களால் வந்து ப்ராப்பர் கலர்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் இல்லைனா கலர் கரெக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அந்த டைமில் இந்த ஸ்கோப்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு பிளேஸில் மட்டும்தான் வந்து ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளேபேக் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத டைமில் இது உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்ரி சிங்கிள் டைம் உங்களோட வீடியோஸை ஃபுல்லாக வந்து பார்க்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு பிளாக் பாயிண்ட் வந்துட்டு க்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இடம் பார்க்குறதுக்கே வந்து வீடியோவில் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்கோப் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் பிளாக் பாயிண்ட்ஸ் வந்து கீழே இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து இது மாதிரி ஆகியிருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ ஸ்கோப்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து எப்படி நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ யூஸ்வலி நான் வந்துட்டு 30 இல்லைனா அந்த ரேஞ்சில் தான் வைப்பேன். ஸோ ஓவராக பண்ணேன் அப்படின்னா கலர்ஸ் அண்ட் ஸ்கின் டோன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது எனக்கு வந்து வேணாம். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு 30 இந்த ரேஞ்சில் வந்து எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவேன். அதுவும் எந்தெந்த கிளிப் அதை பொறுத்து. அண்ட் அதுக்கடுத்து வெக்டார் ஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு பெருசாக டீட்டெயில்ஸே இல்லை. ஒயிட் ஏரியாஸில் பெருசாக வந்து டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் மேபி வந்து என்னோடய ஹைலைட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் வந்து பிரைட்டராக வந்து தெரியும். ஸோ அதுக்கடுத்து நான் வந்து பிளாக் ஸோ யூஸ்வலாக ஜீரோவில் இருந்தது அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்துட்டு இன்னும் மேபி வந்து கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா என்னோடய ஷர்ட்டில் நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நான் ஒயிட்ஸ்க்கும் நான் வந்து பண்ணுறேன். ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அட் த சேம் டைம் நான் வந்துட்டு எப்படி வந்து சேஞ்ச் பண்ணால் இது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து ப்ரீவியூவில் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்னோடய கலர் கரெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். அண்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்பே ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க ட்ரூ கலர்ஸோட இல்லைனா ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஷேடோஸ் எதுவுமே வந்து பெருசாக இல்லாமல் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எடிட்டிங் டைமில் வந்து பெருசான சேஞ்சஸ் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். அது வந்து ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணுற டைம் கிட்ட வர. ஸோ இப்போ நான் வந்துட்டு பேசிக் கலர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு நார்மலாக வந்து பார்க்குறப்ப எனக்கு ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. சப்போஸ் எனக்கு ஒயிட் பேலன்ஸில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நான் இந்த கலர் பிக்கர் யூஸ் பண்ணி வீடியோவில் எங்கே வந்து ஒயிட் இருக்கோ ஸோ அந்த ஏரியாவை நான் வந்து கிளிக் பண்ணிப்பேன். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து செட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பெருசாக எந்த ஒயிட்ஸுமே இல்லாததுனால நான்
மேபி என் கண் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேஸ். பட் ஆனால் நான் வந்துட்டு மேனுவலாக செட் பண்ணுறது ஓகே அப்படின்றதுனால நான் வேணும் அப்படின்னா மேனுவலாக வந்து மூவ் பண்ணிப்பேன். அண்ட் யூஸ்வலி ஒயிட் பேலன்ஸ் நான் வந்து மூவே பண்ண மாட்டேன் ஒரு சில வாட்டியெல்லாம். அது பார்க்குறதுக்கு அப்படியே நார்மலாகவே இருக்கும். ஸோ அப்படியே வந்து நான் முடிச்சிருவேன் அந்த இடத்த. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு வினியட் வந்து போகலாம். ஸோ வினியட் அப்படின்றது வந்துட்டு சைடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிளாக் ஏரியாஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இது மாதிரி. ஸோ இதோட நார்மல் பாயிண்ட் வந்துட்டு -1.1 தான் நான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு பிஃபோர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ப்ளைனாக இருக்கும். பட் அதுவே வினியட் ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கான்ட்ராஸ்டியாக வந்து இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர் நினைக்கிறேன். இதுதான் என்னோட கலர் கரெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோ, நான் எப்படி வந்து என்னோட வீடியோஸில் வந்து லைட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றின வீடியோ, அதில் வந்துட்டு எந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கியர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கே வேணால் என் கார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் எதை பற்றி பண்ண போகிறேன் அப்படின்னா ஓவரால் என்னோட ஒர்க் ஃப்ளோ, நான் எப்படி வந்துட்டு ஷூட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா எடிட் பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஃபைனல் எக்ஸ்போர்ட். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.